ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அடிகளார் 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 என்று நீ இருந்தால் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரே பார்த்துக் கொள்வார். உனக்கு வேண்டிய எல்லாமுமே குரு அவர் மூலமாகவே கிடைக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பே அன்றே நமக்கு எல்லாம் அருள்வாக்கு அளித்து விட்டாள். இதுதான் உன்னுடைய பாதை, இதுதான் நீ சிக்கென பிடித்துக்கொண்டு வாழ்க்கை எனும் கப்பலை கரை சேர்க்க வேண்டிய வழி என்று. அதாவது புனரவி ஜனனம், புனரவி மரணம், பிறப்பு, இறப்பு, பின் பிறப்பு, இறப்பு. இப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து நிலையில்லாத இந்த மாயை உலகிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு இறப்பதற்கு பதிலாக போரும் போதும் எனக்கு இது போன்ற இன்னொரு பிறவி வேண்டாம் அம்மா. வீடு பேறு என்னும் முக்தி எனும் வரத்தை எனக்கு அருள்வாயா என்றே அவளிடம் வரத்தை கேட்க வேண்டும். அப்பேற்பட்ட பரம்பொருள் இருக்க இங்கே சில மூடர்கள் தானும் ஆன்மீக பாதை மாறி சென்று பாவத்தை செய்தது மட்டுமில்லாது விபரமறியாத பக்தர்களையும் பாதை மாற்றி இழுத்துச் செல்வது வேதனை அளிக்கின்ற விஷயம். இதுவும் பரம்பொருள் பங்காரு அம்மாவின் திருவிளையாடலோ என்னமோ என்றே நினைக்கத் தோன்றுகின்றன. ஓம் சக்தி.